ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் விளையாண்ட ஒன் ஆஃப் த ஒரு எபிக் கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில 3 பிரில்லியன்ட்டான மூவ்ஸ் ஒரே கேம்ல வந்து ப்ளே பண்ணதே கிடையாது. ஸோ இந்த கேம முடிச்சு ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கே தோணுச்சு, ஓகே 3 பிரில்லியன்ட்டான மூவ்ஸ் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெனச்சது மேபி ஒரே ஒரு பிரில்லியன்ட்டான மூவ்ஸ் நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு தான் கேம் ரிவ்யூ பண்ணேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, என்னையே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு 3 பிரில்லியன்ட்டான மூவ்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த கேம் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 3+2 பிளிட்ஸ் ஃபார்மட்ல விளையாடப்பட்ட கேமு. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப E6 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப நைட் F3 B6. ஸோ இந்த இடத்துல என்னோட ஆப்னன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேன்கேட்டோ பண்ண போறாரு. இப்ப வந்து நான் D4 ப்ளே பண்றேன். இப்ப பிஷப் B7 இந்த இடத்துல இப்ப நான் வந்து என்னுடைய பிஷப் வந்து டெவலப் பண்றேன். ஸோ என்னுடைய சென்டர் பான் வந்து சாலிடா டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிஷப்புக்கும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் இந்த பான எங்கேயாவது புஷ் பண்றேன் அப்படின்னும்போது, இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து என்னுடைய ஆப்பனன்ட் வந்து அவருடைய சென்டர் பான வந்து புஷ் பண்றாரு. நான் இப்ப சென்டர் பான வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ அவரு வந்து இந்த ஒரு இடத்துல பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணா, அவருடைய இந்த பிஷப்புடைய ஸ்கோப் வந்து கட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, C3 ப்ளே பண்ணி என்னுடைய இந்த D5 பானுக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுத்துக்கிறேன். பிளஸ் இந்த இடத்துல ஒரு பான் ஸ்ட்ரக்சரும் நான் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நைட் F3 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் E2. ஸோ நான் என்னுடைய குயின வந்து டெவலப் பண்றேன். இந்த இடத்துல வந்து இப்ப பிஷப் E7 வந்து ப்ளே பண்றாரு. நான் என்னுடைய இன்னொரு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து டெவலப் பண்றேன். இந்த இடத்துல வந்து என்னுடைய ஆப்பனன்ட் வந்து கேசல் பண்றாரு. நானும் இப்ப கேசல் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ என்னுடைய ஆப்பனன்ட் வந்து இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப நானும் பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் மைனர் பீஸ வந்து டெவலப் பண்ணேன். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பீஸஸ்லாம் வந்து சென்டர்ல வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் பொசிஷன் தான். என்னதான் இன்ஜின் வந்து அ என்னுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா காமிச்சாலும், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து ஒரு சாலிடான ப்ளே இருக்கு இந்த இடத்துல. இப்ப வந்து பிளாக் என்ன பண்றாருன்னா, A6 வந்து ப்ளே பண்றாரு. என்னுடைய இந்த பிஷப் வந்து B5க்கு வரவிடாம, இந்த நைட்ட வந்து நான் எந்த விதத்திலயுமே நெக்ஸ்ட்டு அவரு ரூக் இங்க கொண்டு வந்தாருன்னா, இந்த நைட்ட நான் பின் பண்ற மாரியான ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு விஷயங்கள வந்து A6 ப்ளே பண்ணி தவிர்க்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ரூக்க வந்து டோட்டலா கிங் சைட்க்கு கொண்டு வரேன். ஸோ என்னுடைய ஹெவி பீஸஸ்லாம் பாருங்க, டோட்டலா வந்து கிங் சைட்ல வந்துருச்சு. இப்ப வந்து சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, என்னுடைய ஆப்பனன்ட் வந்து அவருடைய இந்த பி பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. என்ன எட்ஜ்ன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, என்னுடைய ஹெவி பீஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவா இருக்கு. என்னுடைய ஆப்பனன்ட்க்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த ரூக் வந்து கேம்குள்ளேயே இல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு எட்ஜ். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறேன். ஸோ இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட்டு இப்ப சிம்பிளா நான் வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றேன். பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா என்னுடைய ஆப்பனன்ட் வந்து அவருடைய பிஷப் வந்து ரொம்ப நேரம் இங்க இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த பிஷப்ப நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு நெனச்சாரு. நான் என்ன நெனச்சேன், ஸோ என்னுடைய F1 புஷ் பண்ணிட்டேன்னா, நீங்க இப்ப பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு நல்ல பான் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னுடைய F1 வந்து புஷ் பண்ணிட்டேன். இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் நான் இப்ப F1 வச்சு இந்த பிஷப்ப டேக் பண்ணதுக்கு அப்புறமா, என்னுடைய பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த இடத்துல கிங் சைட்ல வந்து ஒரு நல்ல டாமினேட்டிங்கான ஒரு பான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளாக் உடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு. பட் என்னதான் என்னுடைய பான்ஸ்லாம் வந்து டாட் ஸ்கொயர்ல இருந்தாலும், என்னுடைய லைட் ஸ்கொயர் வீக்கா இருந்தா, அத தவிர்க்கிறதுக்கு என்கிட்ட வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் வந்து இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நைட் வந்து என்ன பண்றாருன்னா, ரிவர்ஸ் போறாரு. நைட் D7 இப்ப நான் குயின் H5 ப்ளே பண்ணி, டைரக்ட்டாவே ஒரு செக்மேட் ஓகே நம்ம த்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா என்கிட்ட வந்து இந்த இடத்துல 2 ஹெவி பீஸும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ, எப்ப வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா, நான் ரூக்க வந்து லிஃப்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப என்னுடைய ஆப்பனன்ட் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவரு வந்து F5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ F5 ப்ளே பண்ணி இத வந்து தடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப டெக்ஸ் F6. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, என்பசன்ட் வந்து ப்ளே பண்றேன். ஸோ நம்மளுடைய பான் வந்து கிங் சைட்ல கொஞ்சம் மேல அட்வான்ஸா இருக்கும்போது, நம்மளுடைய சென்டர் பான் அட்வான்ஸா இருக்கும்போது, இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்ப என்பசன்ட் ப்ளே பண்ணி, கொஞ்சம் என்னுடைய ஆப்பனன்ட் உடைய கிங் ஸ்ட்ரக்சர வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ண பார்க்குறேன். ஸோ என்னுடைய கிங் ஸ்ட்ரக்சர்லயும் பார்த்தீங்கன்னா, F1 வந்து கிடையாது. பட் ஸ்டில் என்கிட்ட வந்து இந்த இடத்துல 2 ரூக் வந்து பேஸ்ல இருக்கு. என்னுடைய ஆப்பனன்ட் கிட்ட அவருடைய ஒரு ரூக் வந்து இன்னும் கேம்குள்ளேயே வரல. ஓகேங்களா? ஸோ அத நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆப்பனன்ட் வந்து இந்த இடத்துல G6 வந்து புஷ் பண்றாரு.
சிம்பிளா என்ன பண்றாருன்னா, திருப்பி வந்து அ இந்த ஒரு த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அ குயின் டேக்ஸ் H7 த்ரெட்ட வந்து திரும்பி G6 மூலியமா அவரு வந்து தவிர்க்கிறாரு. பட் இந்த ஒரு G6 பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளெண்டர் ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து ஒரு பிளெண்டர் கொஸ்டின் மார்க் போடுறேன். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல கரெக்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நைட் டேக்ஸ் F6 வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் F6 மூலியமாவும் நீங்க இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல ரூக் சாக்ரிஃபைஸும் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க திருப்பி ரூக் டேக்ஸ் ரூக் நீங்க ப்ளே பண்ணாலுமே, நான் வந்து இப்ப பிஷப் டேக்ஸ் H7 செக் இந்த இடத்துல தரலாம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, பிளாக் உடைய கிங் சைட் ஸ்ட்ரக்சர வந்து நான் டோட்டலா டேமேஜ் பண்ணியிருக்கலாம். பட் என்னுடைய ஆப்போனன்ட் என்ன நைட் டேக்ஸ் F6 வந்து ப்ளே பண்ணல. அண்ட் இந்த இடத்துல வந்து ரூக் டேக்ஸ் F6ம் ஆக்சுவலா அவர் வந்து ப்ளே பண்ணல. ஸோ ரூக் டேக்ஸ் F6 ப்ளே பண்ணாருன்னா, இன்னும் நெறைய டேமேஜ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு செக் தருவேன். குயின் டேக்ஸ் H7 கிங் வந்து இங்க வந்ததுக்கப்புறமா, இப்ப சிம்பிளா என்னுடைய நைட் வந்து E4க்கு வந்து ஜம்ப் ஆவாரு. ஸோ நைட் E4 மூலியமா நான் இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா இந்த நைட்ட டேக் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படி இல்லையா ஒரு இன் பிட்வீன் மூவ் நீங்க சப்போஸ் இந்த ரூக் எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, வொர்க் அவுட் ஆகாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நான் ரூக் டேக்ஸ் ரூக் மூலியமா இங்க ஒரு செக் வந்து தருவேன். பிளஸ் இந்த இடத்துல பாருங்க என்னுடைய குயினும் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. என்னுடைய பிஷப்பும் ஆக்டிவா இருக்கு. என்னுடைய நைட்டும் பார்த்தீங்கன்னா, கிங் சைட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு இன் பிட்வீன் மூவ் வொர்க் அவுட் ஆகாது. சப்போஸ் நீங்க பிஷப் வச்சு இந்த நைட்ட நீங்க எடுத்தாலும், நான் சிம்பிளா திருப்பி பிஷப் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கிட்டாலும், ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீசஸ் மொத்த பீஸுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லாவே வந்து கிங் சைட்ல தான் இருக்கு. ஒரு ரூக் வந்து பிளாக்குக்கு வந்து இன்னும் கேம்குள்ளேயே வரல. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, ரூக் டேக்ஸ் பானும் அந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகாது. பட் என்னுடைய ஆப்போனன்ட் வந்து இந்த H7ல இருக்கிற த்ரெட்ட வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பான வந்து புஷ் பண்ணி அப்படியே பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரில்லியன்ட்டான மூவ வந்து நான் ப்ளே பண்றேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் டேக்ஸ் G6. ஸோ பிஷப் டேக்ஸ் G6 பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னுடைய இந்த பிஷப்ப எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா குயின் டெக்ஸ் G6 நான் ப்ளே பண்ணுவேன். இது வந்து ஒரு செக்மேட்ல போய் முடிஞ்சிரும். கிங்கால இங்க எங்கேயுமே வர முடியாது. கிங் கார்னர் தான் போ முடியும். நான் இந்த பான் சப்போர்ட் மூலியமா நான் செக்மேட் பண்ணிடுவேன். இந்த ஒரு ரீசனால உங்களால இந்த பிஷப் வந்து எடுக்கலாம் முடியாது. ஸோ என்னுடைய ஆப்போனன்ட் என்ன பண்றாருன்னா, இத கரெக்ட்டா பார்த்துட்டு அவர் வந்து நைட் டெக்ஸ் பான் வந்து இப்ப ப்ளே பண்றாரு. பட் இப்ப நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா நீங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து H7 பான வந்து டேக் பண்ண முடியாது. இந்த நைட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல என்னுடைய ஒரு ரூக்க வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்றேன். இது வந்து செகண்ட் பிரில்லியன்ட்டான மூவ். ரூக் மூலியமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்றேன். இந்த ரூக்க ஆப்வியஸா இப்ப பிளாக் வந்து டேக் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்க வந்து குயின வச்சு டேக் பண்ண முடியாது. குயின வச்சு டேக் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செக்மேட்ல போய் முடிஞ்சிரும். இதே நீங்க வந்து ரூக்க வச்சு தான் டேக் பண்ண முடியும். நீங்க ரூக்க வச்சு டேக் பண்ணாலுமே, இந்த ஒரு இடத்துல என்ன நடக்கும்னா, குயின் டேக்ஸ் H7 செக் வரும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய கிங்க வந்து எடுத்துட்டு ஓடுற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய கிங்க வந்து F8ல போட்டதுக்கு அப்புறமா அண்ட் இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல குயின் மூலியமா செக் தரமாட்டேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூக் வந்து சப்போர்ட்ல தான் இருக்கு. இந்த ரூக்க வந்து உங்களால பிக்கும் பண்ண முடியாது. பிளஸ் கிங் வந்து கீழ வந்தாருன்னா, நீங்க பிளஸ் இந்த ரூக்குக்கும் சப்போர்ட் பண்றீங்க, இந்த குயினுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. இந்த இடத்துல பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, பிளாக்கோடைய பொசிஷன் வந்து சிம்ப்ளிஃபை ஆயிடும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் சாக் குடுத்ததுக்கு அப்புறமா, நான் நைட்ட கேம்க்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல இந்த நைட்ட நீங்க டேக் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த நைட்ட டேக் பண்ணாம நீங்க ரூக்க கேம்க்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா மேட் இன் 2 ஸோ மேட் இன் 3 நான் வந்து குயின் H8 செக் தருவேன். குயின் H8 செக்குக்கு அப்புறமா கிங் E7 வருவாரு. கிங் E7க்கு அப்புறமா குயின் G7 மூலியமா நம்ம வந்து கேம வந்து ஃபினிஷ் பண்றோம். நீங்க ரூக்க மட்டும் தான் குறுக்குல போட முடியும். இப்ப குயின் டேக்ஸ் ரூக் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். பட் நான் வந்து இந்த அளவுக்கு டீப்பா யோசிக்கல. நான் சிம்பிளா யோசிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னுடைய நைட் வந்து அதிகபட்சமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, நான் நெக்ஸ்ட் வந்து ரூக் டேக்ஸ் E6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ரூக்க டிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு குயின் F7 மூலியமா நம்ம வந்து ஒரு செக்மேட் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பீஸ குடுத்தாவது, நம்ம வந்து கேம வந்து அட்லீஸ்ட் ஒரு பெர்பெச்சுவல் செக் மூலியமாவது கேம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். இல்ல நம்மளுடைய ஆப்பனன்ட் வந்து கொஞ்சம் நிதானம் இல்லாம தப்பா ஆடிட்டாருன்னா, நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, செக்மேட் பண்றதுக்கான பெரிய வாய்ப்பு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் என்னுடைய ஆப்பனன்ட்டுடைய ரூக் கேம்க்குள்ளேயே வரல.
இத தான் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தைரியமா என்னுடைய பீஸஸ்லாம் சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கேம்ல என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய ஆப்போனன்ட் வந்து இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணல. ஆஃப்கோர்ஸ் ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ணியிருந்தா, நான் கொஞ்சம் கால்குலேட் வந்து பண்ணியிருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்திருக்கும். பிளஸ் என்னுடைய டைமும் கிளாக்ல பர்ன் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் அதிகப்படியா இந்த கேம வந்து நானு லூஸ் பண்ணாம அட்லீஸ்ட் இந்த கேம வந்து பர்பச்சுவல் செக் மூலியமா ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் என்னுடைய ஆப்போனன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியா ஆக்குறதுக்காக இந்த பிஷப்பை இப்ப டேக் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து என்னுடைய இந்த பிஷப்பும் வந்து ஹேங்கிங்ல தான் இருந்துச்சு. இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிட்டாரு. இப்ப நான் சிம்பிளா என்ன பண்ணிட்டேன்னா, ரூக் டேக்ஸ் G6 செக் தரேன். ரூக் டேக்ஸ் G6 செக்குக்கு அப்புறமா பாருங்க, இப்போ உங்களால வந்து கிங்க வச்சுட்டு இந்த லாஸ்ட் ரேங்க்ல எங்கேயுமே போக முடியாது. லாஸ்ட் ஃபைலுக்கு. நீங்க கிங் F7 தான் ப்ளே பண்ண முடியும். இப்ப நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து குயின் மூலியமா ஒரு செக் தரேன். குயின் மூலியமா செக்குக்கு அப்புறமா கிங் வந்து இப்ப இந்த ஒரே இந்த E8 ஸ்கொயருக்கு போறாரு. அவருடைய ஹோம் ஸ்கொயருக்கே கிங் திரும்ப போயிடுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ். இந்த இடத்துல நான் வந்து ரூக் டேக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரூக்க வச்சு டேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் இந்த ரூக்க வச்சு நீங்க செக் குடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க பிஷப்ப வச்சு ஒரு பிஷப்ப வச்சு டேக் பண்ணாலும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூக் டேக்ஸ் பிஷப்பு திருப்பி நீங்க குயின தான் குறுக்குல போடுற மாரி இருக்கும். குயின் டேக்ஸ் குயின் பார்த்தீங்கன்னா, செக்மேட். ஸோ பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து இன்னொரு ரூக்கையும் கொண்டு போயிடலாம். ஸோ பேரலலா நம்மளுடைய 2 ரூக்குமே இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரூக் டேக்ஸ் பான் செக் தரேன். இப்ப நீங்க வந்து இந்த ரூக்க டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, ரூக் டேக்ஸ் பிஷப் செக்கு அண்ட் சொல்ல மறந்துட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, 3வது பிரில்லியன்ட்டான மூவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஃபைனலா குயின குறுக்குல கொண்டு வராரு. இப்ப நான் வந்து குயின் டேக்ஸ் குயின் மூலியமா ஒரு செக்மேட் மூலியமா கேம வந்து ஃபினிஷ் பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, என்னுடைய ஆப்போனன்ட்டோடைய இந்த ரூக் கேம்குள்ளேயே வரல. ஓகேங்களா? உங்களுடைய பீஸ நீங்க கேம்குள்ள கொண்டு வரலன்னா, உங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கும். ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்போனன்ட் வந்து நெறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்னுடைய கால்குலேஷனும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இல்ல. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல அ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா, நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா கால்குலேட் பண்ணியிருக்க மாரி இருந்திருக்கும். அண்ட் எனக்கு டைமும் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி அந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணியிருந்தா, மேபி ஆப்போனன்ட் வந்து கேம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து கேம் இந்த அளவுக்கு சிம்பிளா முடிச்சோம். அண்ட் நம்மளுக்கு 3 பிரில்லியன்ட்டான மூவும் கிடைச்சது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் எவர் கேம் நான் வந்து 3 பிரில்லியன்ட்டான மூவ் ஒரே கேம்ல ப்ளே பண்ணது இந்த ஒரு கேம் தான். இந்த கேம பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.